ட்ரெடிஷன்கிறது இயேசு 12 திருத்தூதர்களை அழைத்து அவர்கள்ட்ட தன் அதிகாரத்தை கொடுக்கிறார் இல்லையா? அந்த 12 திருத்தூதர்கள் வழியாக எத்தனை சீடர்கள் உருவாகி இருப்பார்கள், அவர்கள்ட்ட இருந்ததுதான் அந்த ட்ரெடிஷன், அந்த அதிகார பகிர்வு. அதுல சிதறுண்டு போகாமல் இருப்பதற்காக சில போதனைகளை மட்டும் எடுத்து நாம் யார்கிட்ட சொல்ல போறோம், எதை சொல்ல போறோங்கிறத மையப்படுத்தி ஒரு புத்தகத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் பைபிள். இயேசுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் தான் பைபிள். நீ இந்த பைபிளை கொண்டு போய் இயேசுவுக்கு மேல வச்சேன்னு வச்சுக்கவேன், அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவேன். ஏன்னா நான் ஆதாம் ஏவாள் அறிவுக்கண்ணையை உண்டதை படிச்சதுலேருந்தே என் கேள்விகள் இருக்கு. அதனால மாதா கண்ணில் கண்ணீர் வருதுங்கிறத பற்றிலாம் நான் கேள்வி கேட்காம இருப்பேனா? அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, விளக்கம் இல்லை, காரணம் இருக்குது.